ஸோ அதாங்க இந்த நோட்ரு டேம் பார்த்து அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்தியா வணக்கம் ஸ்பீக் தான் மேம். கிச்சனை பக்கத்தில் விற்கிற மாதிரி விற்றுட்டு டக்குன்னு ஃபோனை பிடிங்கிட்டு ஓடிட்டாங்க. ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் எஸ். இப்போது நம்ம வந்து பாரிஸில் தான் இருக்கோம். பாரிஸில் நமக்கு 2வது நாள். நேற்று வந்து நம்ம அந்த ஈஃபில் டவரு, அப்புறம் அந்த லூவரு, அதுக்கப்புறம் வேறு அந்த ஒரு மியூசியம், ஆர்ட் மியூசியம்லாம் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம நேற்று நான் சொல்லி விட்டதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த நோட்ரு டேமு, அப்புறம் இந்த லக்சம்பர்க் கார்டன், அந்த மாதிரி ஒரு ஏரியா தாங்க பார்க்க போகிறோம். இந்த கேமரா வந்து ரொம்பவும் கோளாறு தருது. நான் காலையில் எந்திரிச்சு என் ஹோட்டல்லே இன்ட்ரோ எடுத்தேன், டெலீட் ஆகிடுச்சு. டெலீட் ஆகல, அந்த 10 செகண்டுக்கு மேலே எந்த வீடியோவும் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. அவ்வளோதான். இப்போ இது மட்டும் தான் 34 செகண்ட் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதுவுமே வந்து அதுக்கப்புறம் செக் பண்ணோன்னா வருமா இல்லையான்னு தெரில. இப்போ வந்து ஹரிஷும் நக்ஷிதாவும் ஜாக்கெட் வாங்கணுன்னு சொன்னாங்க. அதுக்காக இங்கே ஷாப்பிங் மால்லாம் வந்திருக்காங்க. நான் அவங்கள தேடி தான் நான் போயிட்டுருக்கேன். இது சாப்பிட்டு இது ஜாக்கெட் வாங்கிட்டு நான் காலையிலே வந்து ஒரு இந்த பேட்டிசரி பேக்கரி போயிட்டு அந்த ஸ்வீட் க்ரோசன் வாங்கி வச்சுருக்கேன். அது அந்த கிளிப்பை நான் போடுறேன் பாருங்க. அங்கேயும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன், அதுவுமே காணோம். இப்போ தான் வந்து அஃபிஷியலாக 1 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ வந்திருக்கு. ஸோ வாங்க, இந்த வீடியோவில் நம்ம நேற்று விட்டதை தான் நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த H&M தேடணும். H&M தேடிட்டு அவங்கள பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த ஜர்னியை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க. எப்படியும் நேற்றே வந்து பாரிஸ் வந்தால் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஈஃபில் டவர் முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறது. அது நம்ம நேற்றே பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இன்றைக்கி வந்து மிதி விட்டது, அதுக்கப்புறம் இந்த ஏரியாவிலே வந்து கொஞ்சம் நைட்டு சாப்பாடு அதெல்லாம் கவர் பண்ணலாம். ஸோ இதுதாங்க நம்ம வந்து அந்த ஷாப்பிங் மாலு. செம பெருசாக செம கிராண்டாக இருக்குது. இங்கே தான் வந்து H&M இருக்கணும். இதுக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க. நம்ம போய் தேடலாம் ஃபஸ்ட்டு H&M. ஈவிஸ் ரோச்சர் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த ஃப்ராங்க்ஸ் ஹாட் டாக்ஸ் பக்கம் வந்திருக்கோம். வாங்குறோமா இல்லையான்னு தெரியல, வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். மஃபின் 3.90 பரவாயில்லைங்க. 5 யூரோ வருது இந்த ஹாட் டாகு. ஓரளவுக்கு நார்மல் ப்ரைஸ் தான். 7.90 11.90. ஓகே, ஐ திங்க் நார்மல் ப்ரைஸ் தான். ஃப்ரான்ஸுக்கு இது நார்மல் ப்ரைஸு. இந்த ஒன்றில் எலப்பின் ஹவுஸ் இருக்குது. ஏதோ ஒரு சாஸ் வச்சுருக்கான். ஆமாம், இதான் நம்ம வாங்கின தாய். ஸோ இந்த ஹாட் டாக்ஸும் சாப்பிட்டோம். நான் வந்து ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரைஸ், ஆவரேஜ் ப்ரைஸ்னு சொல்லியிருப்பேன். பட் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது அந்த ப்ரைஸ்க்கு அது ஒர்த்து இல்லை. துளிவுண்டு தான் இருந்தது. அதுக்கே வந்து 8 யூரோ. நாட் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் உள்ளேயுமே எதுவுமே இல்லை, வெறும் அந்த ஒரு சாஸு போட்டு ஹாட் டாக் போட்டு மேலே ஒரு கருவேப்பிலை மாதிரி வச்சு விட்டானுங்க. இது ஸ்லோவாக்கியாவாக இருந்தால் அதெல்லாம் 4 யூரோ கிடச்சிருக்கும். இங்கே 8 யூரோ, அப்படியே டபுள் ப்ரைஸ் மாதிரி இருக்குது. அங்கே 6 யூரோக்கே வந்து கிராண்டாக போட்டு தருவானுங்க. பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ அடுத்தது இன்னும் அந்த ஷாப்பிங் மால்குள்ளே தான் இருக்கும். போய் இன்னும் ஜாக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே வெளியிலே போக வேண்டியதாங்க. அந்த நோட்ரு டேமு மீதி விட்டு போன எல்லா இடமும் இங்கேருந்து பக்கம் தான். எல்லாமே 10-15 நிமிஷம் நடக்கிற ஏரியாலலாம் இருக்குது. ஜாக்கெட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடலாம். ஏதோ காஃபி ஸ்வீட் கடை போல். இங்கே வந்தீங்கன்னா இந்த பெர்லினர் அந்த கெபாப் கடை வந்து நிறைய பேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்புறம் இந்த பொமேசி பெயின், அது ஸ்லோவாக்கியாலையுமே இருக்குது. ஜாக்கெட் வாங்கியாச்சு. எல்லா வேலையும் நாமளே பண்ணிட்டுருக்கோம். ஓ, இதில் பாரு டிக் ஆகிட்டே வருது. ஆமாம், இந்த டெக்னாலஜி நம்ம ஊரில் ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ இப்போ நம்ம அடுத்த போகிறது வந்து செயின்ட் எஸ்தோப்பே சர்ச்சுன்னு ஏதோ ஒன்று இருக்குங்க, பக்கமாக இருந்தது. இங்கே போயிட்டு இங்கேருந்து அடுத்தது நோட்ரு டேமு, அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டு, ஆர்டி ட்ரையம்ப், இந்த 4 தான் இன்றைக்கி நம்ம கன்ஃபார்ம் ஹாரி பாட்டரோட தாத்தா. அவரா அவர் ஜூவிஷ்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இது என்ட்ரி ஃப்ரீன்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே போனால் சொவீனியர்லாம் வாங்கிட்டு போய்க்கலாம். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஷாப்பிங் ஏரியா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சர்ச்சுக்குள்ளே போகலாம். கார்லாம் வரக்கூடாது, அந்த பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், சிக்கன் இருக்கு, வேப். இந்த நாய் பாரு எப்படி இருக்குன்னு. சிக்கன்னா இதெல்லாம் சிக்கன் புல்லட் ரொட்டி. €15. ராட் வீலரா அது? அப்படியே போவோம். இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆஃப்ரிக்காவில் செனகல்லாம் வாங்குவோமே அந்த இது, அதே இது இங்கே இருக்குது. வேறு என்ன வாங்குறீங்க? உள்ள எவ்வளோன்னு தெரிஞ்சது, இவ்வளோ எவ்வளோ அச்சா அவங்க கேட்டால் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பசங்க இங்கேருந்து தான் வாங்கிட்டு போய் உள்ளே வைப்பாங்களோ. ஓ ஸோ இப்போ தாங்க சொவீனியர் ஒன்று வாங்கலான்னு வந்தோம். கரெக்டான கம்மி விலை. இது €7. அவன் எங்கே €12 தந்தானா? இல்லை, மேலே இருக்கிறது தான் அவங்களுக்கு லைட் எரியுது வர, இது லைட் எரியாது. அவன் எவ்வளோ சொன்னான்? அதுவும் 12 தான். 3.25 சொன்னான். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது பெருசு வந்து €12, 16, 20, இது 10, €2 வந்தது. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கம்மி ஏரியா €2. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் இந்த ஏரியாவில் கம்மியாக இருக்குங்க, €2. என்ன பண்ணலாம், நம்ம எப்படி போயிட்டு சென்ட் இருக்குது இங்கே. பாரிஸ் சென்ட் வாங்குறீங்களா? இங்கே இருக்குது. இப்போ எவ்வளோ ஃபுட்டு இருக்குது, அப்படியே வெரைட்டியாக ஃபுட்டு. ஆமாம், நேற்று இது €1.5 வாங்கினோம்ல, இதே மாதிரி அந்த கடையில் இது €2. இங்கெல்லாம் ஃபுட்டுக்கு லைசன்ஸ் வாங்கணும். உருளைக்கிழங்கு எல்லாம், கேரட்டு, முட்டைக்கோஸ் இருக்குது, திராட்சை இருக்குது, மாங்காய் இருக்குது, செரி இருக்குது, பேரிக்காய் இருக்குது. பாரு, பேரிக்காய் வேணுமா? நோ நோ. இது என்ன, சீத்தாப்பழம் இருக்குது. இந்த மாதிரி செஸ்ஸுன்னு இருந்தால் ஓரளவுக்கு எல்லாம் கம்மியாக இருக்கும். செஸ்ஸுனா கேன்டீன் நினைக்கிறேன். சமோசா, போண்டா 80 சென்ட்டு. நம்மளாம் இல்லை, இவர் ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது வாங்க வாங்க அடுத்த ஏரியா போவோம். இந்த இது அவ்வளோதான் முடிஞ்சது போல். இதோட மார்க்கெட் முடிஞ்சு. ஸோ இங்கே வந்து அந்த தஜீன்லாம் இருக்குங்க. தஜீன் €9. அந்த குஸ்குஸ் இருக்குது, நம்ம மொராக்கோவில் சாப்பிட்டோமே அதே தான் அப்படியே வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இதுதான் தஜீனு. பேசாம தஜீன் வாங்கி சாப்பிட்றலாமோ? மொராக்கோவில் சாப்பிட்டது தஜீன் செமையாக இருக்கும். ஹரி, இங்கே தஜீன் இருக்குது, தஜீன் சாப்பிட்றீங்களா? மொராக்கோ இது செமையாக இருக்கும். அது இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஃப்ரொமேஜ்னா என்னன்னு தெரில. டியூனா போட்டிருக்கான். ஃப்ரொமேஜ் என்னன்னு தெரிலங்க. ஃபெட்டானா இது ஸ்பினாச்சு, கீரை அண்ட் சீஸு. பூலட்னா சிக்கனு. ஓ இருக்கு பாருங்க ப்ரெட்டெல்லாம். லிமிட்டாக வாங்க. அதுதான் 2 இது ஒன்று. எனக்குலாம் இது வேணும். எனக்கு ஃபுல்லு இங்கே வெளில சாப்பிடுது. குனாஃபா இருக்கான்னு கேட்டு இப்போ தான் வேணும். This is polite, sweet polite. பொலேட்னா என்ன? சிக்கன். அது வாங்கல. அப்புறம் சிக்கனே வாங்கலையா? பீஃப்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று திரும்ப போய் கதை போகிறாங்க. ஏதோ ஒன்று சாப்பிட்டு அவ்வளோதான். சிக்கன் தான் வாங்க. எப்படி நல்லா இருக்கா? நாங்கள் தெரியாமல் நெட் அனுப்பிட்டேன். சாரி பாட்டி. சரி வாங்க டக்குன்னு போவோம். எல்லாம் இதுதான் இந்த தஜின் மொராக்கோ. என்ன ரே எப்படி இருக்க? சப்புன்னு இருக்க? நல்லாவே இல்லையா? 2 யூரோக்கு திரும்ப கேட்போம். எங்கே வந்து வாங்குறீங்களா? எங்கே இது நல்லா இருக்கா? ஓகே பர்ஃபெக்ட். அடுத்தது அந்த சர்ச்சுக்கு போவோம். ஸோ நம்ம இப்போ தான் இந்த சர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். செம்ம கிராண்டாக பெருசாக இருக்குது. இங்கே இருக்குது. நான் அந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன். நடுவில் எங்கேயாவது இருக்குது. ப்ளீஸ் டு நாட் என்டர். பாருங்க செம்மையாக இருக்குது. இதுதான் அந்த செயின்ட் யூஃபேரிஸ் சர்ச். ஹைட்டு தான் செம்ம ஹைட்டு. அப்படியே செம்ம கிராண்டாகவும் இருக்குது இந்த சர்ச்சு. வந்தீங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ தான். வந்து பார்த்துட்டு அப்படியே போகலாம். அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே எல்லாமே இருக்குது. இந்த செயின்ட் நோட்ரு டேமும் அதுக்கு பக்கத்தில் தான். அடுத்தது நம்ம இப்போ நோட்ரு டேம் தாங்க போகிறோம். ஸோ வந்து ஒரு கேரமல், ஒரு ஃப்ரைஸே, ஒரு மெலோன் 3 வாங்கியிருக்கோம். ஸ்கூப்பு தாராளமாக அள்ளி போடுறோம். நல்லது. ஐஸ்கிரீம் கப்பு வந்து எவ்வளோன்னு தெரில. ஒரு இது வந்து 3.70. ஓகே மெர்சி. நான் அப்படியே கிளம்பிடலாமா? வாங்க நம்ம வாங்கினது. ஸோ எஸ் 11 யூரோ 70 சென்ட்டு மொத்தம் 3 ஐஸ்கிரீமு. சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ இது வந்து முலாம்பழம் ஐஸ்கிரீம் செமையாக இருக்குது. அப்படியே இந்த ஓல்ட் டவுனில் நடந்துட்டு அடுத்தது என்ன அந்த பேன் கேக்ஸ் க்ரெப்பீஸ் ட்ரை பண்ணலாமா? க்ரெப்ஸ் அதுதான் சொன்னேன் ஒன்றா வாங்கி சாப்பிட்ணுன்னு. இங்கே இருக்குது இப்போ இன்னொரு ஐஸ்கிரீம். அப்படியே போவோம். இங்கெல்லாம் 30 யூரோ தான் ஜாக்கெட்டு. நாங்கள் உள்ளே போய் 36 யூரோக்கு எடுத்துகிட்டு வந்தோம். இங்கெல்லாம் 30 யூரோ தான். பட் ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணாதான் இருக்குமோ? பார்த்தா அப்படி தான் தெரியுது.
செஸ் சர்ஜே கஃபே. ஹேர் கட் முடி வெட்டுற கடை கூட இருக்குது. ஓ ஃபுல்லாக செமையாக இருக்குது. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து செயின்ட் ஜாக்ஸ்னு ஏதோ ஒரு ஏரியா பார்க்கு தான். அது பார்க்குக்கு நடுவில் இத்தாச்சும் ஒரு டவர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அது பார்க்குறதுக்கு வந்தோம். ஏன்னா இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. பட் என்னென்ன சும்மா அது பார்த்துட்டு போகலாம். அவ்வளோதாங்க. அங்கே நடுவில் போனால் யாரோ ஒருத்தர் சிலை தான் இருக்குது. மேபி அவர் தான் செயின்ட் ஜாக்ஸாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இதோ லா டூர் செயின்ட் ஜாக்ஸ் 10லேருந்து 12, அதுக்கப்புறம் 2 மணிக்கு தான். நம்ம கரெக்டாக நடுவில் வந்துட்டோம். மேலே 300 படி ஏறினோம்னா வியூ கிடைக்குமாமா மேலே அங்கேருந்து. அவ்வளோதாங்க. இதுதான் அது. இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்த டைமுக்கு 2 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த பார்க்கை முடிச்சுட்டு அடுத்தது வந்து அந்த நோட்ரு டேம் தான். இன்னும் நோட்ரு டேமுக்கு அப்புறம் ஆர்டி ட்ரேம் மட்டும்தான் இருக்குது. அதையும் பார்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதான் அந்த ஆர்க். அது வேறு. அது நான் பார்க்கவே இல்லை. அது இல்லை, அது வேறு. ஆர்டி ட்ரேம் வேறு. ஸோ அதாங்க இந்த நோட்ரு டேம் பார்த்து அங்கே தான் போயிட்டுருக்கோம். அப்படியே அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி நல்ல ஸ்பேஷியஸாக கட்டியிருக்காங்க. கரெக்டாக கேப் விட்டு வியூவு சிட்டி பிளானிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கீழே வந்து சும்மா நடக்கிறவங்களுக்கும் சைக்கிளுக்காக அத்தாச்சு ஒரு ரோடு. இதே நம்ம ஊராக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அடுத்தது நோட்ரு டேம் போகலாம். ஏன்னா ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி சர்ச் பண்ணும்போது கூகுள் மேப்பில் வந்து டெம்பரரி க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு. அது ஏன்னு தெரில. பட் அட்லீஸ்ட் வெளில இருந்தாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஓப்பனாக இருந்ததுன்னா உள்ளே போகலாம், இல்லைனா வெளிலேருந்து பார்க்க வேண்டியது தான். இது நான் கடைசியாக நான் வந்து 2018 வரும்போது ஃபுல்லாக இருந்தது. 2019 தான் வந்து அங்கே மேலே வந்து அந்த பில்டிங் ஃபயர் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் இன்னும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு தண்ணி ஃபவுண்டைன் தான். குடிக்கிற தண்ணி என்ன எப்படி ஜில்லுன்னு இருக்கா? ஃபவுண்டைனே பாருங்கள். தண்ணி பிடிக்கிற பைப் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்போ ஆமாம், கை கழுவணும். இல்லை எனக்கும் தண்ணி. €3 பாட்டிலு. ஸோ நம்ம நோட்ரு டேமுக்கு வந்தாச்சு. ஏன்னா அது வந்து முன்னாடி கூகுளில் சொன்ன மாதிரி அதாங்க டெம்பரரிலி க்ளோஸ்டு தான். அங்கே வந்து மேலே ஆளுங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு. அப்புறம் ரெட்டு போட்டோம். ஸோ இதுதாங்க. அதான் அந்த 2019 மேலே அங்கே ஏதோ எரிஞ்சு போனிச்சு. அப்படியா? ஆமாம், அதனால தான் ஒர்க் போயிட்டு. ஆமாம். இதுதான் நோட்ரு டேம். க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. வெளிலேருந்து பார்க்கறது மட்டும்தான். ஸோ இந்த நோட்ரு டேம் ஏன் ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ரிலீஜியஸ் இது தான் இருக்குது. அதாவது இந்த க்ரௌன் ஆஃப் தோன்ஸ்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து ஜீசஸே வந்து அவரோட அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த க்ரூசிஃபிகேஷன் ஏதோ ஒன்று சொன்னாங்களே, அந்த க்ரூசிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டே வந்து அந்த க்ரௌன் ஆஃப் தோன்ஸ் போட்டாராமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதே வந்து இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த நோட்ரு டேம் ஃபேமஸ்ஸு. ஓகே நோட்ரு டேம் பாய், அடுத்த வருஷம் பார்க்கலாம். ரெட்டு எங்கடா நட் ரோட்டில் வாக்கிங் போயிட்டுருக்கா? டேய் வாங்க போவோம். கரெக்டாக ஏப்ரல் 2019
அது எரிஞ்சுது அந்த பில்டிங்கு. வாங்க வாங்க. அப்போ வந்து தலையில் அந்த ஆமாம், சைக்கிள் வரேன், எமர்ஜென்சி பைக். நாங்கள் இன்னும் அந்த நோட்டர் டேம் பார்த்துட்டு ஓல்ட் டவுனுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கோம். க்ரெப்பிஸ் செஸ் வரத். இது ஓல்ட் டவுன், அங்கே ஊரில் ஓல்ட் டவுன், இதெல்லாம் இது ஓல்ட் டவுன்னு சொல்ல முடியாது. பாரிஸ்க்கு இத்தாச்சோடு இருக்குது. ஓ, ஓரியண்டல் பவுல் இருக்கு. வா எஸ், இது ஃபுல்லாக அப்படியே ரெஸ்டாரண்ட்டு வீதி தான் இங்கே. இது கேன்சஸ் அமெரிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட் கடை. நான் குட்டி உண்டு சந்திருக்குங்க. பேசாமல் இட்டாலி இது மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க அப்படியே நடப்போம். அந்த கிரோஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் மெயின். ஓகே, லெட்யூஸ், ஆனியன், குக்கும்பர். ஸோ இதுதாங்க நாங்கள் வாங்கியிருக்கோம். கேமரா வந்து திரும்ப கோளாறு தருது, வீடியோ வர மாட்டேங்குது. இதோ இப்படியே தான் இருக்குது. இது அப்படியே தூக்கி போட்டலான்னு இருக்குது. எஸ், எனக்கு இன்னும் வந்து டவுட்டாக இருக்குது. நம்ம காலையிலேருந்து எடுத்த வீடியோவில் இது எத்தனை வீடியோ ரெக்கார்ட் ஆச்சுன்னே தெரில. ஸோ அதனால் நீங்கள் பார்க்குற வீடியோ மட்டும்தான். வாங்கி 3 நாள் தான் ஆகுது, எல்லா நாளும் கோளாறு தருது. பில் இங்கே பே ஹியர். மெனு வந்து 9.5 யூரோ வந்தது. 9.5 யூரோ ப்ளஸ் இது ஒரு 2 யூரோ, 11 யூரோ பக்கம் வரும்னு நினைக்கிறேங்க. எவ்வளோ வரி? 12 யூரோ மொத்தமாக. India. Yeah. Vanakkam. Speak Tamil. Yes. Good. I'm from Sri Lanka. Good. I'm from Turkey. Turkey. I've been to Turkey, Istanbul. Really? Yeah. Thanks so much. Antalya and Pamukkale. Antalya, Istanbul, Izmir. And Pamukkale. Okay, that's your name. Yeah, thank you. இதில் என்ன காமெடினா, கிரீஸுக்கும் டர்க்கிக்கும் ஆகாது. டர்க்கிக்காரன் கிரீஸ் ஃபுட்டு விற்றுட்ருக்கானுங்க. நீங்கள் ஒன்ற நல்ல வேலை விழுந்துருக்கும் கீழே. இதான் நம்ம வாங்கின கிரோஷ். ஸோ கடையிலேருந்து சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. என்னாரி 10க்கு எவ்வளோ சாப்பாடு? We can give 9. தமிழ் தமிழ். பாட்டுக்கு 9 நன்றாக இருந்தது சாப்பாடு. ஓகே, நீங்கள் 9.5. 9.5. ஓகே, நைட்டு கெபாப் சாப்பிட்டு, அது கெபாப் விசஸ் கிரோஸ், டர்க்கிஷ் ஃபுட் விஸ் கிரீஸ் ஃபுட்டு. ஓகே, சரி இப்போ நம்ம என்ன சாப்பிட்டோம்? இது கிரீஸ் ஃபுட்டு, கிரோஸ். கபாப் சாப்பிடலையா? ஆஹா. சரி, அடுத்த ஏரியா இப்போ வந்து சியன் ரிவரா. அங்கே போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து பாரிஸில் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்னு ஏதோ ஒன்று இருக்குங்க, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். ஹரிஷும் லக்ஷ்மியும் வந்து இங்கே போயிட்டாங்க, க்ரூஸ்க்கு போயிட்டாங்க. நான் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் வரும்போதே க்ரூஸ் போயிட்டேன், அதனால் திரும்ப அதுக்கு நான் போகல. அதனால் இப்போ நம்ம சீரியஸாக இந்த கேமரா வந்து கொஞ்சம் கோளாறு தருது. எடுத்த வீடியோ எது வருதுன்னு தெரில. போன சீன் பேசிகிட்டு இருந்தேன், ஃபோன் காமிக்கும் போதே ஆஃப் ஆகிருக்கும். இந்த மாதிரி நிறையா இதாகிடுதுங்க. 10 செகண்டுக்கு மேலே இருந்தாலே வந்து கொஞ்சம் இதாகுது இந்த கேமரா. திரும்ப அது போய் என்னென்னு பார்க்கணும். இது என்னோடய கேமரா மட்டும்தான் ப்ராப்ளமா இல்லை எப்படின்னு தெரில. பட் நான் நிறையா இதில் இப்போ அந்த இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் அவர் வீடியோவில் பார்த்தேன், அவரும் இதே கம்ப்ளைண்ட் தான் போட்டிருந்தாங்க, எடுக்க இது காணாமல் போகுதுன்னு. எஸ்டி கார்டில் வந்து ப்ராப்ளம் இல்லை, எஸ்டி கார்டு ரைட்டிங் ஸ்லோன்னு தான் காமிக்குது. ஆனால் எஸ்டி கார்டு வந்து அந்த 128 GB அந்த ஹை ஸ்பீடு எஸ்டி கார்டு அதுதான் நான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் ஏதோ கோளாறு தருதுங்க. பரவாயில்ல, பார்க்கலாம் எத்தனை வீடியோ இந்த கேமரானால காணாமல் போச்சுன்னு தெரில. போகலாம். இப்போதைக்கு இன்னொரு 2 ஸ்டாப்பு. அவங்களுக்கு வந்து க்ரூஸ் 1 மணி நேரம் இருக்குது, அதனால் எனக்கு 1 மணி நேரம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே டைம் வந்துன்னா ஆர்டி ட்ரையம்பும் போய் ஒரு ரவுண்டு டக்குன்னு முடிச்சிடலான்னு இருக்கேன். அவங்க ஆர்டி ட்ரையம் வராங்களான்னு தெரில. அப்படி இல்லைனா கூட நம்ம அதை முடிச்சுட்டு திரும்ப அவங்களோட நைட் ஆர்டி ட்ரையம் போய் போகலாம்.
ஸோ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்துட்டு போக வேண்டியதும். இங்கேருந்து பார்த்தாலும் ஈஃபில் டவர் தெரியுது. அப்படி அங்கே மேகமூட்டமாக இருக்குங்க இன்றைக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கும் நம்ம மேலே போயிருந்தோம்னா வியூ எதுவுமே கிடச்சிருக்காது. நேற்றை விட இன்றைக்கி மேலே வந்து செமையாக பனிமூட்டமாக இருக்குது. இந்த ஊரில் டிராஃபிக் ஆனாலும் பாருங்களேன், ஓரளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு டிராஃபிக்காக இருக்குது. நம்ம ஊர் மாதிரி கையன்னு இல்லாமல் கரெக்டாக அளவாக டிராஃபிக்காக இருக்குது. ஸோ வந்தாச்சுங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, அமெரிக்கா. இவங்களேன் செம்மையாக எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்காங்க, பாக்ஸிங். ஆக்சுவலாக நான் இருக்க ஊர்லலாம் இந்த மாதிரி அவுட்டோர் ஜிம் இருந்ததுன்னா நல்லா ஜிம்மு காசே கட்ட மாட்டேன். நாங்கள் மாதம் 44 ரூபா கட்டிகிட்ருக்கேன். வேறு லெவலில் இருக்குது. இங்கே ஃப்ரீ பாக்ஸிங் ஏரியா கூட இருக்குது. ஓ, வேறு லெவல் ஜிம் இது. அவுட்டோர் ஜிம்மு பக்காவாக இருக்குது. இதோ பாக்ஸிங் பேக் இருக்குது, இது இருக்குது. இதெல்லாம் நான் இருக்க ஊரில் இருந்தால் செமையாக வந்திருக்கும். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி முன்னாடி போய் பார்க்கலாம். கோச்சு பாருங்கள், வேறு லெவலில் ட்ரைனிங் பண்ணிட்டுருக்காரு அவர். ஸோ இதாங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. அந்த அமெரிக்காவில் ஏதோ ஒன்று இருக்குமே, அதோட காப்பி தான் போல். 1966 வச்சுருக்காங்களா? ஏன்னா அது வந்து ஃபுல்லாக இதில் தாங்க இருக்குது. அதாவது ஃபுல்லாக ஃப்ரெஞ்சில் இருக்குது. அதனால் ஒன்றும் தெரில. ஏன்னா அங்கே வந்து 23 ஜூன் 1966 அது ஒன்று தான் நமக்கு புரியுது. சரி வாங்க, இதுக்கு அடுத்தது அப்படியே டைம் வந்துன்னா ஆர்டி ட்ரைம் போய் முடிச்சுட்டு நம்ம திரும்ப அவங்க க்ரூஸ் முடிச்சு வரக்குள்ளே நம்ம அங்கே போயிடலாம். இப்போ நம்ம இங்கேருந்து அந்த ஆர்டி ட்ரைம் போகிறக்கும் அதே தாங்க 30ஆம் நம்பர் பஸ்ஸு தான். நம்ம அப்படியே எந்த பஸ்ஸில் வந்தோமோ அதே இது. எனக்கு தெரிஞ்சு 30ஆம் நம்பர் பஸ்ஸு எல்லா பக்கமும் கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆர்டி ட்ரைம்ப்லேருந்து திரும்ப நம்ம ஈஃபில் டவர் ரிட்டர்ன் வரணுன்னாலும் அதே 30ஆம் நம்பர் பஸ்ஸில் வந்தால் போதும். கரெக்டாக பஸ் வந்துருச்சு. நல்ல நேரம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு ஒரு தனி ரூட்டு. உள்ளே நின்னோம்னா அடிச்சு போனால் கூட எதுவும் கேட்க மாட்டாங்க. இதே மாதிரி ஏறுறது முன்னாடி, இறங்குறது வந்து இந்த சைடு பின்னாடி தான். எல்லாருமே முன்னாடி அங்கே ஏறி அந்த டிக்கெட்டு காமிச்சிட்டு அங்கே ஏறணும், இறங்குறீங்க இங்கே இறங்கிக்கலாம். அப்படி இந்த இதில் ஏறினா என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கீங்களே பிடிச்சி விட்ருவாங்க. இல்லை டிரைவர் வண்டி எடுக்க மாட்டார், அவரே இறங்கி வந்து கேட்பார். ஸோ அங்கே போகலாம். ஸோ இங்கேருந்து நம்ம அங்கே போகிறக்கு வந்து கிட்டத்தட்ட 18-20 நிமிஷம் பக்கம் வந்ததுங்க. அதுவும் பஸ்ஸில் போகிறனால டிராஃபிக் இருக்கும். டிராஃபிக்கில் போனால் எப்படியோ ஒரு 20 to 30 மினிட்ஸாவது ஆயிரும்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, பார்க்கலாம். மெட்ரோ தான் இங்கே வந்து ஈஸியாக அது கரெக்டான டைமுக்கு போகும். மற்றபடி எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகும். பஸ்ஸெல்லாம் எடுத்துட்டோம்னா கன்ஃபார்ம் டிலே. திரும்ப வந்து இந்த ஈஃபில் டவர் பக்கத்துலேயே வந்து இறங்கிட்டோங்க. ஆனால் பஸ்ஸு வந்து செம்ம டிலே, செம்ம டிராஃபிக்கு. நம்ம அங்கே 4:20க்கு ஏறணும். மணி இப்போ வந்து 4:55. அந்த ஆர்டி ட்ரையம்பே வந்து 4:45 பக்கம் ஏதோ போக வேண்டியது, 25 நிமிஷத்தில் போக வேண்டியது. ஈஃபில் டவருக்கே வந்து வரக்கு அரை மணி நேரம் பக்கம் ஆச்சு. ஸோ இங்கேருந்து இன்னும் வந்து ஒரு 3 ஸ்டாப்போ 4 ஸ்டாப்போ. இப்போ இதெல்லாம் ஆஃபீஸ் விட்டு வர டைம்னால செம்ம டிராஃபிக்காக இருந்தது. அப்புறம் இவங்களுக்கு க்ரூஸ் வந்து 1 மணி நேரம் தான். இவங்க கீழே இறங்கி வந்துடுவாங்க. பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு 30, இதுவும் 30. எல்லாம் முன்னாடி போக வேண்டியது இப்போ தான் வருது. ஸோ அவங்களும் க்ரூஸ் விட்டு இறங்கி வந்துடுவாங்க. நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் ஒட்டுக்காகவே வந்து நம்ம அந்த ஆர்டி ட்ரையம் போய் பார்த்துடலாம். அப்புறம் நான் அங்கே போயிட்டு அங்கேருந்து நான் திரும்ப இங்கே வரணும். அதுக்கு எப்படியும் ஒரு டைம் ஆயிரும். அப்புறம் இவங்க ஒன்றா வெயிட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா நான் ஒன்றா இருக்கணும். ஸோ அதனால தான் எவ்வளோ அதான் இந்த இடம் மட்டும் எவ்வளோ நாள் வந்தால் கூட போர் அடிக்காது. பாரிஸுக்குன்னு இருக்கிற ஒரு அடையாளமே இதுதான் போல். அடுத்தது போய் அங்கே அவங்களுக்கு வெயிட் பண்ணலாம். கரெக்டாக அவங்களும் எப்படியா எனக்கு தெரிஞ்சு இன்னும் 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் க்ரூஸ் முடிஞ்சிடும். ஸோ நம்ம பாரிஸ் வந்து பிட் பாக்கெட்டுக்கு ஃபேமஸ்ன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் நான் வந்து லைவாக ஒன்று பார்த்தேன். அங்கே 2 போலீஸ் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ தான் ஒருத்தர் வந்து யாருன்னு பார்த்தா அங்கே அந்த சொவினியர் விற்றுட்ருக்காங்க, அந்த கீ செயின்லாம் விற்றுட்டு இருப்பாங்களே இங்கே நிறையா பேர். அவர் கீ செயின் விற்கிற சாக்கில் ஒருத்தங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு பாரு. கரெக்டாக எங்கன்னா அங்கே அந்த குழந்தை பசங்க நின்றுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வெள்ளை கலர் பேண்ட்டு போட்டு ஒரு பையன். அங்கே தான் வந்து நான் கரெக்டாக இங்கே உட்காந்துருந்தேன். அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தேன் கீ செயினை பக்கத்தில் விற்கிற மாதிரி விற்றுட்டு டக்குன்னு ஃபோனை பிடிங்கிட்டு ஓடிட்டாங்க. பின்னாடியே போலீஸ் இருந்தனால தான் அவங்கள தேடி போயிட்டுருக்காங்க. பட் அந்த திருட்டிட்டு போனவர் ஓடி போயிட்டார். போலீஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அடுத்த டைமு. இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். நான் பாரிஸ் வரக்கு முன்னாடியே நிறையா பேர் சொன்னாங்க பாரிஸ் வந்து பிக் பேக்கெட்டுக்கு ஃபேமஸ்ன்னு. பட் லைவாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன்.
இன்னும் எங்களுக்கு க்ரூஸ் முடியலன்னு நினைக்கிறேன். இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம். பாரிஸ் வந்தால் உஷாராக இருக்கணும் மக்களே. கரெக்டான இது. ஸோ நீங்கள் க்ரூஸில் போயிட்டு வந்துட்டாங்க. என்ன க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் குளிர்ச்சு. நடுங்கிட்டு இருக்காங்க. ஊட்டி குளிர்னு வந்தான் பையன். பாரிஸ் குளிர் எப்படின்னு தெரியுதா? சரி, இங்கேருந்து இப்போ நம்ம ஆர்க் டி ட்ரியாம் போகிறோம். 30ஆம் நம்பர் பஸ், சேம் பஸ். இன்னும் 4 நிமிஷத்தில் பஸ்ஸு. 8 euros. Even if we get 3. Yes, 3 pairs. If we get 3 pairs 20 normal, 3 pairs normal 13. 20 euros. 3 20. No problem for you, check 25. 25. ஓகே. ஸோ நம்ம ஆர்க் டி ட்ரியாம் வந்தாச்சு. பாரிஸில் பார்க்க வேண்டிய நமக்கு இருக்க ஒரு கடைசி ஸ்டாப் நாங்கள் பிளான் பண்ணதில். இன்னும் அந்த கேட்டாகோம்ஸு, அப்புறம் அந்த சக்ரே தே கோரு, அதெல்லாம் நாங்கள் போகவே இல்லை. எஸ், ஆர்க் டி ட்ரியாம். ஆக்சுவலாக நம்ம சைடில் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம். வா, இங்கே தான் வந்து மிலிட்ரி பரேட்லாம் கூட நடக்கும். அட போங்கடா இருக்கானுங்க. ஸோ இதாங்க ஆர்க் டி ட்ரியாம் வந்தாச்சு. எல்லாம் நடுவில் இதை வந்து அப்படியே ஃபோட்டோவில் ஏன்னா மாற்றி வச்சிட்டானுங்க நிற்கிறதுக்கு. அங்கே ரெட்டு போட்டானுங்க. நாமளும் அப்படியே எங்கேயே நின்ற வேண்டியதுதான். ஸோ இந்த 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 பாட்டிங்களுக்கெலாம் வழி விடாதீங்க. போங்க 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 போங்க. இந்த ஒரு லைன் தான் வந்து பார்டர் லைனாக வச்சுக்கணும் போல். என்னது கேட்பரியா? ஸோ அவ்வளோதாங்க இந்த ஆர்க் டி ட்ரியாம்ப்பு. மீதி இன்னும் நாங்கள் நிறையா இது கவர் பண்ணல. பாரிஸில் பார்க்க வேண்டியது நிறையா இருந்தாலும் நாங்கள் லிமிட்டாக ஒரு பிளான் வச்சோம். அந்த லிமிட்டட் பிளானை வந்து நாங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அப்போவுமே வந்து ஏதோ ஒரு ஏரியா மட்டும் மிஸ் ஆச்சு. அதே எங்களுக்கு இன்னும் எந்த ஏரியான்னு எங்களுக்கு தெரில. பட் பார்க்கலாம். அப்படியே இந்த இடத்துல நடந்துட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்புறது தான். அவ்வளோதான் இன்றைக்கி பிளானு. திரும்ப நாளைக்கு மத்தியானம் ப்ருசல்ஸ் கிளம்பிடுவாங்க. நம்ம இன்னும் அந்த தமிழ் ஏரியாவே நம்ம இன்னும் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணல. அது இன்றைக்கி நைட்டே டைம் இருந்தால் கன்ஃபார்ம் போய் கவர் பண்ணணும். சூப்பராக இருக்குல்ல? இது மரம் கரெக்டாக போவோம். கடைசி நாளே நடப்போம். ஹலோ தோலின்னு ஏதோ ஒன்று ஷோ நடக்குதுங்க இங்கே. தேட்டர் ரெட் கார்பெட்லாம் போட்டு வச்சுருக்காங்க பேர். அதான் ஏதோ இது டுநைட் ஷீ இஸ் பேக் வேர் ஷீ பிலாங்ஸ் தெரில. ஏதோ ரிசர்வேஷன் 7ஆம் நம்பர். நான் இன்றைக்கி தானே 7ஆம் நம்பர். இன்றைக்கி தான் ஏதோ ஈவெண்ட் நடக்குது. தெரியலையே போல். இப்போ அங்கே வந்து லூயிஸ் விட்டான் பில்டிங் இருக்குங்க. செம்ம கிராண்டாக கட்டி வச்சுருக்கானுங்க. அதே மாதிரி இந்த ஏரியா அந்த ஆர்க் டி ட்ரியாம்ப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு வேறு லெவலில் இருக்குது. செம்ம பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. நடக்கிறக்கே இங்கே இதே ஏதோ ஒரு 3-4 லேன் ரோடு போல் அந்தளவுக்கு இருக்குது. காருக்கு 2, அப்புறம் அங்கே இது செம்ம கிராண்டு இந்த ஏரியா. இது நம்ம கியவில் நம்ம போயிருப்போம். அந்த கியவில் ஷாப்பிங் ஏரியான்னு நான் ஒன்று போயிருப்பேன் அந்த வீடியோவில். அதே ஏரியா மாதிரி இருக்குங்க. அந்த கியவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த மெய்டான் ஏரியா பக்கத்தில் தான் இப்போ இருக்கும் கியவில். அதே மாதிரி இங்கே இருக்குது. செம பிளேஸ் இது. இப்போ எங்களோட பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா நைட்டு சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் தான். சாப்பிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்காக ஒரு கடையை தேடிட்டு இருக்கோம். ஒரு நல்ல கடையை கண்டுபிடிச்சி சாப்பிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பேர் ஸோ இப்போ தான் ஏதோ மினிஷோன்னு ஏதோ கடைக்கு வந்தோம். தண்ணி ஸ்ப்ரே வந்து 10 ரூபாய்க்கு போட்டு விற்றுட்ருக்கானுங்க. அதுவும் லைஃப் இஸ் ஃபார் ஃபன்னுன்னு வேறு. பாரு கீழே லைஃப் இஸ் ஃபார் ஃபன்னுன்னு எழுதி வச்சுருக்கானுங்க. காசு என்ன பண்ணுறது. அப்புறம் இது வந்து ஏதோ கூலிங் பேச்சஸ்ஸு. கண்ணுக்கு வைக்கிறது 15 யூரோ. கழுத்துக்கு வைக்கிறது 12 யூரோ. இந்த தொப்பி எவ்வளோ 14 யூரோ. எவ்வளோ இங்கே அவ்வளோ. ஆனால் அது இவ்வளோ வேலைக்கு போட்டு இருக்கிறாங்க. இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கே வரேன். இப்படி ஒரு கடை இருக்கிறதே இப்போ தான் தெரியும். உள்ளே வந்தால் இந்த வேலைக்கு இருக்குது. ஒரு கீ செயின் 4 யூரோ 6 யூரோ போட்டு வச்சுருக்கானுங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஆனால் வாங்குகிற விலை தான் வந்து ஓவர். ஏன்னா இங்கே இருக்க எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச 99% மேட் இன் சைனா ப்ராடக்ட்டு தான். மேட் இன் சைனா. நாங்கள் அங்கேருந்து பார்த்த எல்லாமே மேட் இன் சைனா தான். அப்படி ஹாலிவுட்
ஆனால் இந்த கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்குது வாங்குறதுக்கு. இப்போ அடுத்தது வந்து ஏதோ கெலேரியா ஆர்கேட்ஸ்னு ஏதோ ஒன்று இருக்குது. 40 ஷாப் ஆமாம். உள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் என்ன இருக்குன்னு. ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாமே பிராண்டட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் தான். இப்போ நாங்கள் போகிறது வந்து பிளானே இல்லாமல் கேஷுவலாக போயிட்டுருக்கோம். போகிற வழியில் எது நல்லாயிருக்கும் அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ ஸ்டார் பக்ஸுக்கு எவ்வளோ கூட்டம். பாருங்கெல்லாம் எது வாங்கினாலும் 2 யூரோ போல். எது வாங்கினாலும் இல்லை, சொவீனியர் வாங்கினா 2 யூரோ. நம்மளை நம்பி அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான் ஈஃபில் டவர். ஸோ அவனுக்கு பண்ணி 30 மினிட்ஸில் வரேன்னு சொன்னானுங்க. ஓ என்னடா இது 49 யூரோ அந்த இது என்னரே 49 யூரோ 179 யூரோன்னு போட்டிருக்கானுங்க. 12 யூரோ ஆகுது. இந்த ஏரியா கொஞ்சம் விலை அதிகம் தாங்க மற்ற இடத்த விட. பென்சில். ஸோ நைட்டு வந்து இங்கே தாங்க சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். கஃபே தி ரோமா. நிறையா பிஸா கடை தேடிட்டு இதுதான் கரெக்டாக. ஸோ இதுதாங்க 3 பேர் உட்கார்றதுக்கு ஒரு டேபிள். ஸோ இதுதாங்க விலை. எல்லாமே வந்து 15 யூரோக்கு மேலே தான். ஃப்ரான்ஸுக்கு ஓரளவுக்கு நார்மல் காஸ்ட். பீஸாஸ் கஃபே தி ரோமா. ஸோ இதாங்க நம்ம வாங்கின பீஸா. சாசேஜ் இருக்குது, ஆனியன் இருக்குது, மஷ்ரூம் இருக்குது. அந்த இது வந்து கோட்டோ ஃபார்மேஜியா மஷ்ரூம், அதே தான் சிக்கன். சூப்பராக சார். மஸ்ட் ட்ரை. மஸ்ட் ட்ரையா? ஒரு வாய் வச்சுட்டு மஸ்ட் ட்ரைக்கிறேன். எஸ், நான் சாப்பிட்டு கடைசியாக ரேட்டிங் பண்ணலாம் 10க்கு. ஸோ இதாங்க நம்ம சாப்பிட்டது 37.60 2 பீஸா. எஸ். என்ன ரே பீஸா எவ்வளோ? பீஸா வந்து ஒரு 7 கொடுக்கலாம் ரேட்டிங். 7. ஏ ரக்ஷிதா 6.5. 6.5வா? இல்லை இதே 2 கம்மியாக சொல்கிறீங்க. சரி நம்ம அப்படியே போவோம். மடோனா ஓரியன்டல் இந்த 2 பீஸா தான். அடுத்ததே இப்போ ஈஃபில் டவரா? எஸ். அப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சிட வேண்டியது தான், வேறு எதுவும் இல்லை. தெரியலையா? அதுவும் ஏதோ ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஈஃபில் டவரோட ஒரு ஃபேக்ட், இதுக்கு வந்து 22,000 லைட்ஸ் இருக்காமா. ஒரு நாள் கரண்ட்டு பில் வந்து $3,074. 3,074னா எனக்கு தெரிஞ்ச நம்ம ஒரு காசுக்கு 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரும் ஒரு நாளோட காசு, எலக்ட்ரிசிட்டி பில்லு மட்டும். லைட்டாக பிக் ஆக ஆரம்பிச்சு. ஓ மை காட்.